இதையெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறதே. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள், அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாகம் தெரியவில்லையோ என்கிற சந்தேகம் கூட எழுகிறது. நிர்வாகம் தெரியவில்லையா, அல்லது நிர்வாகம் தெரிந்து அதை கையாள தெரியவில்லையா, அல்லது தெரிந்தே மக்கள் சாகட்டும் என்று விட்டு விடுகிறார்களா? விசாரணை கைதிகள் எப்படி தொடர் மர்ம மரணம் ஏற்படுகிறது என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. ஆகவே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய வழியில ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்ல வேண்டும். இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய காலத்திலும், நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் காவல்துறை இங்கிலாந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறையாக வழி நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு மனவேதனை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த அரசு எவ்வளவு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறது என்பதற்கு இந்த அரசு கட்டிடத்திலே அம்மா படம் குப்பையிலே கிடக்கிற விவகாரம், இதற்கும் அதற்கு என்ன சம்பந்தம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த அரசு குப்பையிலே தூக்கி எறியப்படுகிற காலம் வெகு விரைவில் வந்துவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைக்கு தெய்வமாக நாங்கள் எல்லாம் இதய தெய்வமாக வழங்குகிற தமிழர்குல சாமி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திருவுருவ படத்தை இன்றைக்கு திருக்கோயிலை வைத்து பூஜை செய்ய வேண்டிய இந்த திருவுருவ படத்தை இன்றைக்கு ஆணவத்தின் உச்சியில நீங்கள் குப்பை கூடத்தில தூக்கி எறிந்திருப்பது என்பது 8 கோடி தமிழர்களும் உலகத் தமிழர்களுடைய மனவேதனை அடைய வைத்திருக்கிறது. ஆகவே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை அம்மாவின் திருநாமத்தில இன்றைக்கு மக்கள் பணி, மக்கள் சேவை ஆற்றி வருகிற தொண்டர்களும், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும், பொதுமக்கள், மகளிர்கள், அம்மா அவர்கள் இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்த தெய்வ தலைவி அம்மா அவர்கள்.